ஒவ்வொரு தலித்தின் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் என்பது அது தனி மனிதர்கள் நிகழ்த்தப்படுறது கிடையாது, பகைமை கிடையாது. அது இந்த தலித் மக்களை திகிலடை செய்வதற்கு டு டெரரைஸ் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி தலித். அப்ப சாதிய வன்கொடுமைகளை நம்ம எப்படி பார்க்கணும்னா அது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட், தீவிரவாத செயல். சாதி உணர்வே ஒரு தேச துரோக செயல். ஜெய்பீம் மோகன். ஜெய்பீம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலில், ஒட்டுமொத்த இந்திய அரசியலில் ஒரு கருப்பு நாள் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி மாண்புமிகு கவாய் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற வளாகத்திலே வழக்குரை கோர்ட் ஹாலிலே அவமதிக்கப்பட்டிருக்காரு. செருப்பு தூக்கி காலனி தூக்கி வீசிக்கிறாங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலகோபால் எப்பவுமே சொல்லுவாரு, இந்தியாவில் சட்டம் என்பது ஒன்றுமல்ல, அது சாதிதான் அப்படின்னு. இதுதான் பாபா சாஹேப் சொல்றாரு. அதோட தொடர்ச்சியா தான் அவர் சொல்றாரு. இது வந்து அவர் அவமதிக்கப்பட்டாரா அப்படின்றத தாண்டி இந்திய சாதிய மனம் உலகத்துக்கு முன்னால் அம்பலம் ஏறி உள்ளது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நிகழக்கூடிய ஒரு விஷயம், அது நிகழ்த்தப்பட்ட, அதாவது இந்திய சாதிய மனநிலையால், சாதியின் கூட்டு மனசாட்சியால் நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறை என்பது இந்தியோடைய சாதிய நாயகம், ஜனநாயகம் இல்ல, அது இன்னைக்கு அம்பலம் ஏறி இருக்கு. அப்படிதான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். இதற்கு முன்னே யாருக்குனே 51 பேர் இருந்துக்கிறாங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு இதுவரை நடந்தது இல்லை. இவரு முதல் தலித் ஜட்ஜும் கிடையாது. முதல்ல கேஜி பாலகிருஷ்ணன், மாண்புமை கேஜி பாலகிருஷ்ணன் தலித் ஜட்ஜா இருந்தாரு. இவர் ரெண்டாவது முதல் பௌத்தர். ஆமா, இவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் லெகசியே உண்டு. இவங்க தந்தை வந்து நம்மளுடைய பாபா சாஹேப் உருவாக்கிய ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கிய நிர்வாகியா இருந்தவர். இதை நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன வரலாறோட ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சுதந்திர காலகட்டத்துல பிரிட்டிஷை எதிர்த்தாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த குறிப்பா ஃபூலே அவருடைய காலகட்டத்துல, ஃபூலே வாழ்க்கை வரலாறு எழுதிய தனஞ்சயகிரி இந்த விஷயங்களை நிறைய பதிவிட்டிருப்பார். அந்த அப்போ தூக்குமேடை ஏறியவங்க எல்லாம் வந்து சனாதன தர்மத்திற்காக உயிரை விடுகிறோம்னு சொல்லிட்டு தன் பூணூலை கையில பிடிச்சிட்டு சோ அவங்க கேட்ட சுதந்திரம் என்பது வேறு, நாம் கேட்கக்கூடிய சுதந்திரம் என்பது வேறு. இப்ப இத வெறுமனே அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருந்ததுங்க. இப்ப உதாரணத்துக்கு இது போன்ற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்றன்றது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இது வரைக்கும் உலகத்துல நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்கு. ஜனாதிபதி மேல எல்லாம் செருப்பு வீசப்பட்டிருக்கு, பிரதமர் மேல, நீதிபதிகள் மேல. அதெல்லாம் எப்ப நடக்கும்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க மக்கள் விரோதமா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது நடக்கும். அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா அது ஒரு போராட்ட வடிவமா பார்க்கலாம், அந்த மாதிரியான சம்பவங்கள். ஆனா இது வந்து போராட்டம் கிடையாது, இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு சாதிய வன்கொடுமைன்னு தான் பார்க்கணும். பாபா சாஹேப் வந்து சாதிய வன்கொடுமைகள் எதனால் நடக்குது? ஏன்னா சாதி இந்துக்கள் வந்து ஒரு சாதுக்களை போலவே காட்சிப்படுத்தப்படுகிறார்கள் உலகம் முழுக்க. இன்னைய வரைக்கும் நிறைய அறிவுஜீவிகள் வந்து பல்வேறு காரணங்கள் தான் எழுதுவாங்க. சிலர் எழுதுவாங்க தனி தொகுதிகள் அதிகமாயிடுச்சு, தனி தொகுதிகள்னால வன்கொடுமைகள் நடக்குது, இடஒதுக்கீடுனால வன்கொடுமைகள் நடக்குது. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்க வந்து நிறைய கேசஸ் வந்து இப்ப பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், முன்ன மாதிரி அட்ராசிட்டி கேசஸ் கொஞ்சமா பதிவாக இப்ப நிறைய கேசஸ் பதிவு பண்ண ஆரம்பிச்சது. அந்த நம்பர் உங்களுக்கு எக்ஸாகரேட்டடா தெரியுது. இடஒதுக்கீடு சொல்றேன், இடஒதுக்கீடு தான் எல்லாருக்குமே இருக்குது. ஆமா, அதனாலதான் நடக்குதுன்னு பல வித காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா பாபா சாஹேப் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்போதெல்லாம் சமத்துவத்தை கோருகிறாயோ, அப்போதெல்லாம் சாதி இந்துக்களுக்கு எதிராக சமத்துவத்தை கோருகிறாயோ, சாதி இந்துவோட அந்த சட்டகத்தை மீறுகிறாயோ, அப்போதெல்லாம் வன்கொடுமை நடக்கும். இதுல நான் இன்னும் சில விஷயங்களை கவனப்படுத்த விரும்புறேன். குறிப்பா செருப்பு வீசுறது அப்படின்றது வந்து நமக்கு தமிழ்நாடு தொடங்கி இது வந்து எப்பவுமே ஒரு விஷயம் வந்து வடக்கில் நாங்கள் நிகழும் போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நேரேஷன் செட் பண்ணப்படும் அல்லது நேரேஷன் வந்து பேசப்படும். என்னவா பேசப்படும்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வடக்கு வந்து வேற மாதிரி இருக்கு, தெற்கு வேற மாதிரி இருக்கு, அதில் நமக்கு சில உடன்பாடான கருத்துக்களும் உண்டு, இது எதிர்மறையான கருத்துக்களும் உண்டு. ஓகேவா? அப்படின்னு இருக்கும்போது இந்த செருப்பு வீசுறதுன்றது வந்து என்னன்னா, இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு வந்து காலமாக கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக செருப்பு மாலை போட்ட நமக்கு அந்த கேஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒன்றும் இல்லை, முன்னாடி வந்து வேதாரண்யத்திலேயே எங்கேயோ வந்து பாபா சாஹேப் சிலையை வந்து தலை துண்டப்பட்டது. அப்போ இந்த சமூகத்தின் கூட்டு மனசாட்சி என்னவா வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? செருப்புன்றத ஒன்றும் இல்லை, இதே வந்து நம்ம என்ன சொல்றோம், செருப்பு அரசாட்சி பண்ணணும்ட்டு ராமாயணம்
உள்ளிட்ட விஷயங்கள் வந்து பேசப்படுது. அப்போ செருப்புன்றது ஒரு இடத்த புனிதமாகவும் ஒரு இடத்த வந்து புனிதமற்றதாகவும் பார்க்கப்படுது. ஒண்ணு அது யாரோட செருப்பு, அது யாரோட செருப்புன்றதுல இருக்கு வச்சுங்களேன். ஒண்ணு. அடுத்து இந்த செருப்பை வீசுவதின் வழியா இதை வந்து அம்பேத்கருக்கு ஏற்பட்ட என்ன சொல்றது அவமதிப்பு, அதுதான் அதோட நீட்சியா தான் வந்து கவாய்க்கு போய் நின்று இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் கவனப்படுத்த நினைக்கிறேன். அம்பேத்கர் எனக்கு தெரிஞ்சு இந்து மதத்தின் புதர்கள் நான் நம்புறேன். இந்து மதத்தின் புதர்களில் வந்து ஒரு முன்னுரையில ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது சாதின்றது எப்படி வந்து ஒரு சோசியல் கேபிட்டலா வந்து மாறி போயிருக்கு. சாதியை வந்து இவர்கள் குறிப்பாக சாதி இந்துக்கள் அல்லது பிராமணர்கள், சாதி இந்துக்களும் பிராமணர்களும் எப்படி வந்து அது அவங்களுக்கான என்ன சொல்றது ஒரு சோசியல் கேபிட்டலா இருக்கும்போது அதை வந்து அவங்க விட்டு விலகவே மாட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு சோசியல் கேபிட்டல் தாண்டி அவங்களுக்கு அதில் ஒரு ப்ரைடு இருக்கு, ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு அப்படின்ட்டு அவர்களால் நம்ப வைக்கப்படுறாங்க. ஓகே, இந்த பின்னணியில இருந்தா நம்ம இது எல்லாமே அணுகணும். இப்போ இது வடக்கு தெற்குன்னு கூட நம்ம இது அணுக முடியாது. ஒட்டுமொத்தமான இந்தியாவே வந்து நம்ம வந்து மறு விசாரணைக்கு உட்படுத்தணும். நம்மளுடைய நீங்க சொன்னது சரியான விஷயம். இந்து மத புதிர்கள்ல தான் சனாதன தர்மத்துக்கான விளக்கத்தையும் வந்து பாபா சாஹேப் வந்து கொடுத்திருப்பாரு. இப்ப நீங்க ஒரு விஷயத்த பாருங்களேன். அவன் அந்த மனிதன் அந்த அந்த மனிதன் என்ன சொல்றான்னா, சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இனி இந்தியா பொறுத்து கொள்ளாதுன்றான். அவன் இந்தியாவின் பிரதிநிதியா பேசுறான், அங்க அதை பேசியிருக்கான். அவன் ஒரு தனி மனிதனா அதை பேசல. இது நம்ம முதல்ல விளங்கிக்கணும். ஆமா, இன்னொன்னு பின்னணிய முக்கியமா அதுதான் அந்த இடம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவருடைய உச்ச நீதிமன்ற நீதிபதியா அவர் பொறுப்பெடுத்துக்கிறதே இருக்குதுல்ல, அதுவே வந்து சனாதன தர்மத்தை மீறலாம். அடுத்து இப்போ அண்மையில வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்தியா டுடே கான்க்ளேவ்ல வந்து துக்ளக்கோட ஆசிரியர், இப்போதைய ஆசிரியர் வந்து குருமூர்த்தி வந்து பிராமணர்களை வந்து மதிக்கிறது இல்லை. முன்னாடி வந்து இந்தியாவில் இருக்கிற பிராமணர்களோட காலில் விழுவாங்க. போற போக்கில் சொல்ற, டோன்ட் கால் மீ அஸ் குருமூர்த்தி, ப்ளீஸ் கால் மீ அஸ் குரு அப்படின்றாரு. அது அந்த பேக்ரவுண்டுக்குள்ள இருக்கிற உச்சபட்ச வன்மம் இருக்குல்ல. இப்ப அதுலதான் அக்குமுலேட் ஆயிருக்கு. இப்ப இது பேசுனது இவங்க எல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டர்ஸ். ஆமா, எல்லாருமே வந்து செருப்பு வீச வர மாட்டாங்க. செருப்பு வீச இவங்க எல்லாம் ஆயுதம் கொடுப்பாங்க. ஆமா, இப்ப ஒருவேளை அவருக்கு செருப்பு வீசினவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவரா கூட இருக்கலாம். கண்டிப்பா அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. அவரு பார்ப்பனரா, இது வந்து ரொம்ப வழமையா சொல்லக்கூடியது என்னன்னா, பார்ப்பனர்கள் எந்த வன்முறையில ஈடுபடுறாங்க, அவங்க அதுக்கான கருவிகளை கொடுத்து. இதுல நான் சொல்ல வேண்டியதுன்னா, பாபா சாஹேப் நம்மளுக்கு தெளிவா சொல்லிட்டாரு, சாதிய வன்கொடுமைகள் ஏன் நிகழ்வு, நீ சமத்துவத்தை கேட்டா நடக்கும், எல்லா பக்கமும் நடக்கும். நீ சாதி இந்து அந்த சட்டகத்தை சனாதன சட்டகத்தை இததான் வந்து PS கிருஷ்ணன் என்ன பண்ணிருப்பாரு, IAS அதிகாரி ஐயா இளைய பெருமாளும் அந்த கமிட்டியில முக்கியமானாங்க. அவர் தலைமையில தான் அந்த கமிட்டி தடுப்பு சட்டத்துக்கான அந்த சட்டத்துடைய குறிக்கோள்லயே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் நாங்க. அந்த குறிக்கோள்லயே என்ன இருக்கும்னா, ஒடுக்கப்பட்ட மக்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய, குறிப்பா அட்டவணையில் கண்ட சாதி அந்த மக்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்வி விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு வந்து சாதிய சட்டங்களை மீறுது. அதை மீறத சாதி இந்து மண்ணலை பொறுத்துக்கலாம். அப்ப இதுக்கு வந்து ஒரு பிரத்யேகமான சட்டம் தேவைப்படுதுங்க. இப்போ இன்னொன்னு கூட சொல்றேனே, இந்த கல்ச்சரல் மைண்ட் செட் இருக்குல்ல, அது நிறைய குற்றங்களை செய்யுது. முன்னாடி கல்ச்சரல் மைண்ட் செட் வந்து வேற மாதிரியான சிவில் குற்றங்கள் அந்த மாதிரி ஈடுபட்டு, ஆனா இன்னைக்கு வந்து அந்த கல்ச்சரல் மைண்ட் செட் வந்து கொலை செய்யுது. கல்ச்சரல் மைண்ட் செட்னால கொலை நிறைய நடக்குது. இப்போ ஒரு 100 கொலை நடக்குதுன்னா அதுல 80 கொலைகள் வந்து இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மனநிலையில இருந்து நிகழ்த்தப்படுறதா ஒரு ஆய்வு சொல்லுது. குறிப்பா நம்ம வந்து ஆணவ படுகொலை இந்த மாதிரியான விஷயங்கள் கல்ச்சரல் மைண்ட் செட்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்டென்ஷன், வெரி இன்டென்ஷன், அதோட நோக்கம் வந்து எங்க வந்து ஆழமா பொதிந்திருக்குன்னா அந்த கல்ச்சரல் மைண்ட் செட்ல பொதிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வன்கொடுமை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அண்மையில வந்து நாக்பூர் போயிருந்தோம். நான் போயிருந்தேன். இந்த கல்ச்சுரல் மைண்ட் செட் நீங்க சொல்லும்போது வந்து என்னன்னா வச்சுக்கலாம், அன்னைக்கு வந்து தசரா வட இந்தியா முழுக்க வந்து அது ஒரு பெரும் கலாச்சாரமாக அல்லது ஒரு பண்பாடாக ஒரு பெருவிழாவாக நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. RSS தலைமையகம் வந்து நாக்பூர்ல இருக்கு. அங்க கிட்டத்தட்ட இது வந்து நூற்றாண்டு RSS நூற்றாண்டு 25. இன்னொன்னு பாக்கலாம், இது நம்ம பேசாம தவிர்த்துட்டோம், மன்னிக்கணும். இதுல வந்து இந்த RSS நூற்றாண்டு முடிஞ்சு இன்னைக்குதான் நீதிமன்றம் வந்து அதோடைய வேலையினால தொடங்கி, இன்னைக்குதான் முதல் வேலை. ஆமா ஆமா, சரியா எடுத்துட்டு நாக்பூர்னு எடுத்து இன்னைக்குதான் முதல் வேலை நாள். அப்ப அவர் என்ன அமைப்புடைய பிரதிநிதின்றத கூட நம்ம RSS ஒரு காரியகர்த்தாவை கூட இருக்க வாய்ப்பு. ஏன்னா RSS என்னைக்குமே வந்து என்ன பண்ணோம்னா,
கிரைம் சீன்ல ஈடுபடுற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க. ஈடுபட்ட பிறகு அவருக்கு ஆர்எஸ்எஸ் இப்போ மோகன் நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா அந்த கல்ச்சரல் மைண்ட் செட் தான் வந்து இந்தியாவில் நிகழ்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த கல்ச்சுரல் மைண்ட் செட்டை மாத்தணும்ட்டு தான் வந்து அம்பேத்கர் வந்து வேற தத்துவத்தை அல்லது மதத்தை வந்து தேர்ந்தெடுத்தாருன்றத நான் என்னுடைய அனுபவபூர்வமா பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா ஒரு கடந்த வாரத்துல ஏறத்தாழ வந்து இங்க வந்து ஒரு 5000 பேர் கூடனாலே அல்லது ஒரு 10,000 பேர் கூடனாலே நிறைய வந்து உயிரிழப்புகள் நிகழ்து. நம்ம அண்மையில கூட நடிகர் விஜயோட ஆமாமா உயிரிழப்புகள் இருந்தது இல்லையா. ஆனா ஏறத்தாழ ஒரு 30ல இருந்து ஒரு 50 லட்சம் பேர் வந்து கூடுறாங்க. அவ்வளோ வந்து கொயிட்டா இருந்தது. அது வந்து அவங்க ஒரு அல்டர்னேட் கல்ச்சர் அல்லது வந்து என்ன சொல்றது ஒரு மாற்று கலாச்சாரம் அல்லது ஒரு எதிர்கலாச்சாரம்ன்ற இடத்துக்குலாம் அவங்க போகவே இல்லை. அங்க இருந்த மக்கள் தமிழ்நாட்டில இருந்து ஏறத்தாழ வந்து ஒரு 5000-6000 பேர் வந்து வருஷம் போயிட்டு வராங்க. அப்போ இந்த கல்ச்சரல் மைண்ட் செட்டை கவுண்டர் கல்ச்சர்ன்ட்டு தெரியாமலே ஒரு அம்பேத்கர் வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சரா உருவாக்கிட்டு போயிருக்காரு. அது ஒரு பயங்கரமான வந்து ஒரு இது தெரியாம உருவாக்க வாய்ப்பு இல்ல. இல்ல நான் வந்து அம்பேத்கருக்கு தெரியாமன்னு நான் சொல்ல, அம்பேத்கர் இது ஒரு கவுண்டர் கல்ச்சர்ல தான் வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா அதை பின்பற்றுகின்ற மக்கள் அது ஒரு கவுண்டர் கல்ச்சர் அப்படிலாம் இல்லாம சாஹேப் சொன்னாரு. இப்போ வந்து நான் எதுக்கு நாக்பூர் போனேன், சாஹேப் சொன்னாரு நான் போனேன், அவ்வளவுதானே தவிர எனக்கு இது கவுண்டர் கல்ச்சர்லான்றதை தாண்டி நான் பின்பற்றக்கூடிய நான் பெரிதும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு மூலம் அடிக்கிறவரோட பேரன் ஒரு பிஹெச்டி வந்ததுக்கு காரணமான ஒரே காரணகர்த்தா அம்பேத்கர்ங்கிற ஒருத்தர் சொன்னாரு. அதனால நான் போனேன். இப்படிதான் வந்து எல்லாருமே போறாங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த கல்ச்சுரல் மைண்ட் செட்டை மாற்றுவதற்காகத்தான் அம்பேத்கர் தன்னுடைய இறுதி காலம் வரையும் போராடினார், அதற்காக வேலை செய்தார்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதான் அந்த இப்ப இந்த கல்ச்சுரல் மைண்ட் செட் எடுத்ததுக்கான காரணம் இன்னைக்கு அதோடைய எல்லா விஷயங்களும் பெரும்பாலான உடல்களுக்கு எதிரான அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பாடின்னு வந்து ஒரு தனி மனிதனுடைய அவன் உடல் மீது வந்து ஏற்படுத்தக்கூடிய வன்முறைகள், அது வந்து அவன் நிலம் சார்ந்து இருக்கலாம், மதம் சார்ந்த நம்பி, இந்த கல்ச்சரல் மைண்ட் செட்டு அதை வந்து நம்ம ரொம்ப கவனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உலகம் இந்தியாவை தாண்டி நீங்க அதை கல்ச்சரல் மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம், கலாச்சார மனநிலையா. ஆனா இந்தியாவுக்குள்ள வந்துட்டுன்னா அது சாதிய மனநிலை தான். அது வந்து irrespective of religion, மதங்களை எல்லாம் கடந்து அநேக மதங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும். அது உண்மைதான். பாத்தீங்கன்னா தீண்டாமைச்சோருடைய அதனுடைய வடிவம் தானே. ஆமா நம்மளை ஏன் அவன் வேறுபடுத்தி காட்டணும்னு நினைக்கிறான், நாம ஏன் வந்து பொதுவா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். முதல்ல நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றைத்தனமான எந்த ஒரு அடையாளங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்ப காஸ்ட் இன் இந்தியால பாபா சாஹிப் சொல்லக்கூடியது தன்னை இன்னொருடன் வந்து வேறுபடுத்தி காட்டிக்கொள்வது. நம்ம வேறுபடுத்தி காட்டிக்கொள்வதன் மூலம் அவன் என்ன சொல்ல நினைக்கிறான். அப்ப நீ ஒன்னு வேறுபடுத்தி காட்டுற, நான் அந்த வேறுபடுத்தி காட்டினது இன்றைய சூழல்ல அது எனக்கு என்னால சகித்து கொள்ள முடியல, நானும் அதையவே நான் செய்வேன். நீ என்ன வந்து ஒரு தெருக்குள்ள நடத்த விடாம தடுக்கிறது, நடக்கிறதுனால உனக்கு எதுவுமே நஷ்டமே கிடையாது. ஆனா என்ன நடக்க விடாம பண்றது மூலம் நீ என்ன சொல்ல வரன்னா நீயும் நானும் வேற. இங்க நீ நடக்காம இருக்கிறதுனால நான் உனக்கு ஒரு படி மேல, நீ நடக்காம இருக்கிறதுனால நீ எனக்கு ஒரு படி கீழே அப்படின்றத நான் உனக்கு உணர்த்த விரும்புறேன். இதையெல்லாம் தாண்டி நீங்க எல்லாம் நம்ம சும்மா ஒரு இந்த கேமரா எடுத்துட்டு போயிட்டு கூட எல்லா கிராமங்கள்ல இருக்கவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து கேட்போமே, இது ஏங்க பண்றீங்க, இதை ஏங்க பண்றீங்க, இதை ஏங்க பண்றீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே இருக்காது. ஒரே ஒரு பதில் தான், காலங்காலமா இருக்கு. காலங்காலமா இருக்குதுன்னு சொல்றாங்களா, அதுதான் தனது. காலங்காலமா என்ன இருந்தது உச்ச நீதிமன்றத்துல இது வரைக்கும்? நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தேன்னு சொன்னாரு ராமர் கோயில் தீர்ப்பு. அதாவது இந்திய உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இப்படி ஒரு தீர்ப்பு யாரும் கொடுத்திருக்க முடியும், தீர்ப்பு கொடுத்திருப்பாங்கன்றத தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்திலேயே தீர்ப்பு எழுதினவங்க அவங்க பேரு போடாம யார் கொடுத்தாங்கன்னே தெரியாத ஒரு தீர்ப்பு. அது வந்து ஒரு அரசமைப்பு அமர்வு உட்கார்ந்து கொடுத்திருக்கலாம், அரசமைப்பு அமர்வு உட்கார்ந்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அதுல வந்து ஆத்தர் பேரே இருக்காரு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அப்ப ஒரு நீதிபதி தான் பதவி இறங்கிட்ட பிறகுதான் சொல்றாரு, நான் ராமன் கிட்ட கேட்டு, அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது, ஓ இவர் தான் எழுதி இருக்கிறாரு. இன்னொன்னு அந்த நீதிமன்றமே சொல்லுது, இனி வந்து இந்த தீர்ப்பை வேற எந்த ஒரு வழக்குக்கும் முன்மாதிரியா வைக்காதீங்க. காரணம் என்னன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்த தீர்ப்பு. ராமர் அங்க பிறந்ததாக ஒரு நம்பிக்கைங்க, தீர்ப்பே அப்படிதான் இருக்கு, அங்க பிறந்ததா நம்பிக்கை. அதனால வந்து அங்க வந்து நாங்க வந்து பாபர் மஸ்ஜிதை இடிச்சது சரிதான், அதுக்கு தெரிய தனியான ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுத்துக்கோங்க, அங்க ராமர் கோயில கட்டுங்கன்னு ஒரு இந்தியாவின் உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு வழக்கு மன்றம், அந்த வழக்கு மன்றம் என் தீர்ப்பை நீ எங்கேயுமே மேற்கோள் காட்டாதன்னு சொல்றதே வந்து அந்த நீதி பரிபாலன முறை, அந்த வழக்கில் கையாண்ட நீதி பரிபாலன முறைக்கே அது ஒரு பெரிய
ரெண்டாவது அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட போது இவருக்கு எதிரான எந்த ஒரு சான்றுமே எங்க கிட்ட இல்ல. இவருக்கு எதிரான எந்த ஒரு சான்றுமே எங்களுக்கு இல்ல. இந்தியாவின் கூட்டு மனசாட்சி வந்து பாதிப்படைஞ்சிடும், அதனால இவரை நாங்க தூக்கில இடுறோம். சாமி இந்தியாவின் கூட்டு மனசாட்சி என்ன? இந்தியாவின் கூட்டு மனசாட்சி ஒன்றுமல்ல, சாதி மனசாட்சி. 1964 ஒரு கேஸ், நான் சும்மா வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பழங்குடி பெண் வந்து அசால்ட் ஆயிடுறா. ஓகே, அதாவது என்னன்னா ரேப் பண்ண செய்யப்படுறா போலீஸால. உள்ள கீழமை நீதிமன்றத்தால வந்து அந்த கான்ஸ்டபிளும் ஏட்டும் வந்து என்ன பண்றாங்கன்னா தண்டனை கொடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் ஆகுது. ஹைகோர்ட்டும் வந்து தண்டனை உறுதிப்படுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே வந்து அந்த பழங்குடி பெண் அவர்கள் அந்த சமூகத்தில் அவங்க வந்து எந்த விதமான டிஃபென்ஸும் பண்ணல, அவங்க மேல எந்த விதமான காயங்களும் இல்லை, அதனால இது வந்து ரேப் கிடையாது, அது வந்து இன்டர்கோர்ஸ் அப்படின்ட்டு யார் கொடுத்தாங்க? 1964 சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. நம்மளுடைய இன்டர்நெட்ல நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்ல போனீங்கனாலே அது கிடைக்கும். வச்சுக்கலாம், இவ்வளவு மோசமான ஒரு தீர்ப்புகள்லாம் நிறைய தீர்ப்பு இருக்குங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த மேலவளவு படுகொலை எடுத்துக்கிட்டோம், கயர்லாஞ்சு எடுத்துக்கிட்டோம், விழுப்புரம் படுகொலை இருக்குது, எல்லாமே எதையுமே இந்த நீதி பரிபாலனம், இந்திய நீதி பரிபாலனம் அதை வன்கொடுமைன்னு சொல்லல. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, மேலவளவு படுகொலை வன்கொடுமை கிடையாது. வரல. இந்திய தலித் மக்களை திகிலடைய டெரரைஸ் பண்ணோம், டு டெரரைஸ் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி தலித். கேடி தாமஸ் வெளியில போற மாதிரி இருக்கும். நளினி வழக்குல, அதாவது ராஜீவ் படுகொலை நளினி மேல்முறையீடு போகும்பொழுது நளினி அவங்க வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு கேடி தாமஸ், ஒன் ஆஃப் தி வெல் ரிட்டன் ஜட்ஜ்மெண்ட் இந்திய நீதிபரமம். அதுல சொல்றாரு, டெரரிஸ்ட் ஆக்ட்னா என்ன? டெரரிஸ்ட் ஆக்ட் என்பது ஒரு மனங்களை அது திகிலடைய வைக்கணும். ஒரு செயலின் மூலம் நான் சிலர் மனங்களை, உங்களை இப்ப நான் கொலை பண்றேன், உங்களை நான் கொலை பண்றது தனிப்பட்ட நோக்கத்துக்காக இருந்தா அது டெரரிஸ்ட் ஆக்ட் கிடையாது. நான் ஒரு 15 ஒரு குழுவை நான் திகிலடைய வைக்கிறேன்னா அது டெரரிஸ்ட் ஆக்ட். ஒரு நாட்டை வந்து நான் வந்து அச்சுறுத்துறேன்னா அது இப்ப ராஜீவ் காந்தியை கொலை செய்தது வந்து அந்த நோக்கத்துல பண்ணல அப்படின்னு சொல்லி அது டெரரிஸ்ட் ஆக்டே கிடையாது, தீவிரவாத செயலே கிடையாதுன்னு முடிச்சாரு. இப்ப அது அப்படியே இங்க பொருத்தி பார்ப்போமே, ஒவ்வொரு தலித்தின் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் என்பது அது தனி மனிதர்கள் நிகழ்த்தப்படுறது கிடையாது, பகைமை கிடையாது. அது இந்த தலித் மக்களை திகிலடைய டு டெரரைஸ் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி தலித். அப்ப சாதிய வன்கொடுமைகளை நம்ம எப்படி பார்க்கணும்னா அது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட், தீவிரவாத செயல். சாதி உணர்வே ஒரு தேச துரோக செயல், ஆன்டி நேஷனல். அப்ப அந்த ஆன்டி நேஷனல் தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றான்னா, கவாய் மேல செருப்பு போடுறது என்பது கவாய் மேல போடல, தலித் மேல போடுறது. நீ வரீல, உன் வந்த செருப்பால அடி பண்றான், நீ வந்தவன நான் செருப்பால அடிப்பேன்னு சொல்லாம சொன்னதுதான் இந்த இதோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு வந்து நிகழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமையா தான் நம்ம பண்ணோம், ஒரு தனி மனித தாக்குதலே கிடையாது. இல்ல, ஆக்சுவலா வந்து நம்ம இந்த பாயிண்ட் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலா நமக்கு வந்து முன்னாடி தமிழ்ல வந்து இப்படியான உரையாடல் வந்து நிகழ்ந்திருக்கான்னு கேட்டா வந்து ஒரு 90கள் இருந்து வந்து இந்த மாதிரியான உரையாடல் நிகழ்ந்திருக்கு. குறிப்பா ஒவ்வொரு முறையும் ஒரு தலித் கொலை செய்யப்படும் போது அது வந்து வெறும் அந்த ஒரு தனிநபர் உடலின் மீது நிகழ்த்துகின்ற வன்முறை கிடையவே கிடையாது. இப்போ ஒரு காதல் செய்து விட்டார் என்பதற்காக ஒரு இளவரசனோ அல்லது ஒரு கோகுல்ராஜோ கொலை செய்யப்படும் போது அது இன்னொரு ஒருத்தனை வந்து பாதிப்படையுது. இப்போ ஒன்றும் இல்லை, சங்கர் வந்து கொலை செய்யப்படுறார், நான் வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வந்து காலை பிடிச்சிட்டு அழுகுது. என்னென்ன அழுகுது? எப்பா நீ ஏதாவது வேற ஏதாவது பிள்ளைகளே கூட்டு வந்துட போறப்பான்ட்டு. உடுமலைப்பேட்டையில நடக்கிற ஒரு விஷயம் பாண்டிச்சேரியில இருக்கிற எங்க அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப நந்திசுவாதி படுகொலை சாதியான படுகொலை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கற்பமுற்று அந்த ஒவ்வொரு வன்கொடுமையுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நடக்கிறது அது தலித் மக்களுக்கு வேற ஒன்னா நடக்கும். உதாரணத்துக்கு சொன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் இந்தியாவில நடக்குதான்னு கேட்டா எல்லா பெண்களுக்கும் நடக்குது, தலித் முதல் பார்ப்பனர் வரை நடக்குது. ஆனா 95%, 90ல இருந்து 90, நான் டேட்டா எடுக்கல, ஆனா மிக நிச்சயமா நீங்க NCRB டேட்டாவை பாத்தீங்கன்னா 95% எந்த பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா தலித் பெண்கள். இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு உடல் நடுங்கும். ஏன் தலித் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள்? சோ இது எல்லாம் ஏன் இந்த ஒவ்வொரு வன்கொடுமையும் நம்ம பார்க்கும்போது இது வந்து நம்ம தலித் மனங்களை அச்சுறுத்தப்படுறது. ஏய் நீ இட் இஸ் வந்து அசால்ட் ஒரு நீ வந்து தலித் புரோகிரஸ், தலித் மக்களின் வளர்ச்சிக்கு எதிராக இந்திய சாதிய மனத்தால் தொடுக்கப்பட்ட ஒரு வன்முறை. நீங்க எல்லார்கிட்டயும் வைக்கிறீங்க, எல்லாரோட வெற்றியில அந்த துறை சார்ந்த உழைப்பை மட்டும்தான் அவன் செலுத்தியிருப்பான். இப்போ நீங்க வந்து இவர் வந்து ஒரு PhD, நான் வந்து ஒரு வழக்கறிஞர், நீ ஒரு எழுத்தாளர். இப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிற வெற்றியாளர்கள் அந்தந்த துறை சார்ந்த
உழைப்பை மட்டும்தான் அந்த துறைக்கு தான் செலுத்திப்பாங்க. ஆனா பாபா சாஹேப் முதல் இளையராஜா வரை பாத்தீங்கன்னா அந்த துறைக்கு சார்ந்த உழைப்பை மட்டும் செலுத்த மாட்டாங்க. அதை தாண்டி ஒரு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், எமோஷனல் டிராமா ஏன் எழுதினாரு பாபா சாஹேப்? ஃப்ரஸ்ட்ரேஷன் எழுதினாரு. ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு நான் சொர்க்கத்திற்கு போய் தோல்வி அடைந்தவர்கள், சோர்வடைந்தவர்கள், சொர்க்கத்திற்கு போனோம்னு நினைச்சு தோல்வி அடைஞ்சவர்கள்ன்றது ஜெயிக்கணும்னு நினைச்சு எத்தனைக்கும் போதுதான் நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறது இருக்குல்ல, அதையும் மீறி இந்தியாவோட ஜுடிஷியோட ஹையஸ்ட் அத்தாரிட்டியில செருப்ப கழட்டி உன்னை அடிப்பண்டான்றானா, அப்ப இந்திய சாதிய மனம் எந்த அளவுக்கு கரப்டட், அந்த சாதிய நாயகம் எந்த, நீங்க சொல்ற மாதிரி இந்தியா டுடே கான்க்ளேவ்ல குருமூர்த்தி பேசுறாரு, பிராமின் இன்சல்டட், பிராமின் பிலாசபி முன்னாடி பாஜகவினரால் குறிவைக்கப்பட்டவர். அவர் கொடுத்த அத்தனை தீர்ப்புலையும் நம்மளுக்கு உடன்பாடு இருக்கானா அது வேற. கயர்லாஞ்சில ஒரு மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தாரு, வன்கொடுமை இல்லைன்னு சொன்னாரு, அது வேறு. அந்த அந்த நீதிபதிகள்ல அவர் ஒருவர், அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவார்ல, அந்த நீதிபதிகள்ல அவர் ஒருவர். ஆனால் இன்றைக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்புகளும் குறிப்பா சனாதனவாதிகள் அச்சுறுத்துவகையில். அப்ப அவர் தீர்ப்பு அச்சுறுத்ததுன்னு கூட இல்ல, ஒருத்தர் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையா வச்சுதானே கொடுக்க முடியும். இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், அது வளர்ச்சி போக்குல போயிட்டே இருக்கக்கூடியது. பட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், அதனாலதான் பாபா சாஹேப் என்ன பண்ணாரு, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். இன் டியூ ப்ராசஸ் லா கிடையாது. சட்டத்தின் பயணத்துல நீ தீர்ப்பு கொடுக்க முடியாது. என்ன சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் விளக்கங்கள் கொடுக்க முடியும்னு ஏன் கொடுத்தாரு பாபா சாஹேப்? ஏன் அந்த வார்த்தை, ஏன் கான்ஸ்டிடியூஷன்ல ஏன் அப்படி டியூ ப்ராசஸ் இல்லாம ஏன் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு வந்தது? அதுக்கு பின்னாடி அவரோட விஷன் இருக்கு. ஏன்னா எவன் உட்காருவான்னு தெரியாது. நீங்க என்னதான் எவ்வளவு பெரிய நீங்க நரேந்திர மோடியை போய் அந்த சீட்ல உட்கார்ந்தாலும் அவர் இதை மீறி, இந்த ஸ்ட்ரக்சரை மீறி, அந்த அரசியலுக்கு ஆன்மாவை மீறி செய்ய முடியாது. இன்னைக்கு குப்பனும் போறோம்ல உச்ச நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றம், இது எல்லாமே அதுதான். அதனால நம்ம ஒட்டுமொத்தமா நம்மளுடைய நீலம் சார்பா கூட இது இந்த தாக்குதல் என்பது வெறுமன ஒரு தாக்குதல் மட்டுமல்ல, அது இந்திய சாதிய மனம், சனாதன மனம், சமத்துவத்திற்கு எதிராக சவால் விட்டிருக்கிறது. அந்த சவாலை நாம் எதிர்கொள்வோம். நிச்சயமா. நன்றி. ஜெய் பீம்.